குட் ஈவினிங். சித்தா டாக்டர் அருண். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எல்லாருக்கும் ஒரு விதமான உந்துதலை தரக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக இந்த யூடியூப் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பெரும்பாலான பேர் பேஷன், நிறைய பேர் காசு சம்பாதிக்க நினச்சிட்டு ஆரம்பிப்பாங்க. தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தோம்னா அதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம்லாம் கிடையாது. சொல்லப்போனால் இது ஒரு விதமான சில பேருக்கு ஒரு ஆக்குப்பைடை தரும், தங்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை பகிர்தலுக்கான ஒரு தளமாக இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிற அளவுக்கு வருமானத்தையும் தரும், சில பேருக்கு மிகப்பெரிய அளவுலையும் தரும். அதெல்லாம் ரொம்ப ரேர். பின்னாடி ஒரு சேனல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வில்லேஜ் குக்கிங் சேனல். ஆமாம், இது புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒரு 4-5 பேர் உறவினர்கள், சித்தப்பா பையன் அந்த மாதிரி சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சேனல். 2 வருஷத்துலேயே இவ்வளவு பிரம்மாண்ட வளர்ச்சி. உண்மையை சொல்லப்போனால் இந்த வளர்ச்சி சன் டிவியை விட பெருசு. இதெல்லாம் சாத்தியமானால் எல்லாருக்கும் கிடையாது. இவங்க வேர்ல்டு கிளாஸ் சேனலுக்கான அனைத்து தகுதியும் கொண்டிருக்காங்க. இது அப்படியே தொடருமா அப்படிங்கிறதையும், இவங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதையும், அதே மாதிரி என்னுடைய மதன் கௌரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, இவருமே இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கண்டவர் தான். ஆனால் இதற்கு மேலே அவருடைய வளர்ச்சி இப்படி இருக்காது அப்படிங்கிறதையும், இந்த ஃபுட் சேனலினுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆரம்பத்துலலாம் அந்தளவுக்குலாம் பெரிய வளர்ச்சி அடையலைவங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த ஷாங்கிறவர் ஒரு சேனலில் இவரை பற்றி சொல்லியிருந்தார். அது பார்க்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனுடைய ஓனர், அந்த கேமரா எடுக்கிறவர் தான் அதனுடைய ஓனர், மற்ற எல்லாம் அவங்களுடைய சிப்ளிங்ஸ் தான். அவர் ஆக்சுவலாக இதை டிகிரி முடிச்சுட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அதை விட்டுட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணாராம். அந்த வெப்சைட் ஒரு அதிகமான ஒரு பெரிய நல்ல ஒரு தரத்தோடு இருந்துச்சான். அதனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு பெரிய வெப்சைட் கம்பெனியை அதை காசு கொடுத்து வாங்கிட்டாங்களாம். இவர் அதுக்கு மேலே வெப்சைட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரிலாம் ஷா சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இது சும்மா மக்களை வசீகரிக்கிற வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வேண்டான்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காங்களான்னு தெரியல. அவ்வளோ பெரிய பிரபலமான வெப்சைட்ஸை வேணால் பண்ணலாம், வெப்சைட்ஸை விற்க முடியுமா என்னங்கிறது எனக்கு புரியல. இது பெரும்பாலும் இந்த ஷாவினுடைய வீடியோக்கள் எல்லாமே கீழே உள்ளவன் மேலே வர மாதிரியான ஒரு உந்துதலை தரக்கூடியதாக இருக்கும். அது நிறைய பேர் கவரும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம், பட் இவர் இருந்திருப்பாரான்னு தெரியல. அதற்கு அடுத்ததாக இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு 1000, 2000, 3000 அந்த மாதிரி வியூஸ் தான் போயிருக்கு. என்ன தான் பண்ணுறது, ஃபுட் சேனல்னாலே எதனால் அதிகமாக வளருது அப்படின்னா, அதுக்கு மொழி தேவையில்லை, நாடு கடந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதில் வருமானம், சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும்னா வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, மற்ற நாட்டு கண்ட்ரியில் உள்ளவங்களும் சரி அந்த வீடியோவை பார்க்கணும். இந்தியாவில் உள்ளவங்க மட்டும் பார்த்தாலோ, அந்த ஒரு சின்ன ஏரியாவில் உள்ளவங்க மட்டும் பார்த்தாலோ வியூஸ் வேணால் கூடும், சப்ஸ்கிரைபர் வேணால் கூடலாம், ஆனால் பெரிய அளவில் ஏர்னிங்ஸ்லாம் வராது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரியான யூரோப்பியன், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா அதனுடைய ஏர்னிங்ஸ் அதிகமாகும். அதற்கு பெரும்பாலும் ஆங்கில மொழியில் பேசுகிறது உதவும். ஆனால் ஆங்கில மொழியில் பேசினாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பெருசாக ஈர்ப்பு வராது. ஸோ இங்கே உள்ளவங்க வளரணும்னா மொழி தேவையில்லாத ஒரு வீடியோவாக இருக்கணும். அதுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான ஃபுட் சேனல்ஸ் தான் அதுக்கு ஒரே வழி. ஏன்னா செய்யக்கூடியதை பார்க்க போகிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்க போகிறாங்க, எந்த மொழியும் தேவையில்லை. அதில் நிறையா குக்கிங் சேனல் இருக்குது, எல்லாமே இப்படி வளர்றது இல்லை. ஆனால் மற்ற எல்லா சேனலை காட்டிலும் குக்கிங் சேனல் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவர் தான் முதல்ல முன்னோடினே சொல்லலாம் இந்த மாதிரி சேனலுக்கெல்லாம். ஒரு பாதை போட்டு கொடுத்தவர், இந்த மாதிரி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர். ஆனால் அவரை தாண்டி இவங்க வளர்ந்துட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தேவையான அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டாக எல்லாம் பண்ணிட்டாங்க, நினச்சதை விட பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சோர்வு தெரியுது அவங்கள்ட்ட. இதுவே அவங்க போதும் வாழ்க்கையை இது பண்ணுறதுக்கு. இதற்கு மேலே பெரிய அளவில் வளர்ச்சி இல்லைன்னா கூட வீழ்ந்துட மாட்டாங்க. ஸோ ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. அவங்க வளர்ந்ததுக்கு எடுத்துக்கிட்ட டயத்தை விட வெறும் பாதி நாட்கள் தான் எடுத்திருக்காங்க. மதன் கௌரி எடுத்துக்கிட்ட டயத்தை விட அதாவது 1/4 நாட்கள் தான் எடுத்திருக்காங்க.
மதன் கௌரி ஏன் வீழ்றாரு, இவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், சன் டிவியை விட உண்மையிலேயே இவங்க பெரிய ஆளானா? ஆமாம், முதல்ல அந்த சன் டிவி விஷயத்துக்கு வருவோம். சன் டிவிங்கிறது மிகப்பெரிய கார்ப்பரேட் சேனல். இந்த யூடியூப்பில் வந்து நிர்ணயிக்கிறதுக்கே பல பேர் அமௌண்ட் கொடுத்து வேலை பார்க்க வச்சுருக்காங்க, தனி ஆஃபீஸே வச்சு. தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 20 வீடியோ 30 வீடியோ சைடு வந்து லைவ் டெலிகாஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பெய்டு ப்ரொமோஷன்ஸும் நிறையா இருக்கும், வெப்சைட் ப்ரொமோட் பண்ணுறது நிறையா இருக்கும். அவ்வளவு பண்ணியுமே 9 மில்லியன் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதிய தலைமுறை சேனல் இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நார்மலாகவே சேட்டலைட் சேனலில் வந்து தன்னுடைய கால் தடத்தை ஆழமாக பதிச்ச சேனல்களாலேயே 5-6 வருஷத்துக்கு மேலே பாடுபட்டால் தான் 5 மில்லியனை தொட முடியுது. ஒரு வெறும் 2 வருஷத்தில் 5 மில்லியனை தொடுற அளவுக்கு, அதுவும் கார்ப்பரேட்லாம் கிடையாது, ஒரு தனி மனிதனுடைய க்ரியேட்டிவிட்டி, அவங்க சொந்தக்காரனுடைய உழைப்பு, இது 2 மட்டுமே சேர்ந்து இதெல்லாம் சாத்தியமான இந்த யூடியூப் மாதிரியான விஷயத்தில் ரொம்ப அறுதிட்டு கூறக்கூடிய ஒரு சில பேருக்கு மட்டும் நடக்கும். இதை அப்படியே நம்ம ரஜினிகாந்தோட ஒப்பிடலாம். அதுவும் இவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க மத்தியில் பெரிய அளவில் வளரணும்னா இந்த மாதிரியான ஒரு விதமான சுபாவங்கள், மேனரிசங்கள், நடை உடை பாவனைகள் உள்ளவங்களால தான் முடியும். இதை அப்படியே ரஜினிகாந்தோட ஒப்பிடலாம். எப்படின்னா, ரஜினி சார் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி, அவரை விட 1000 மடங்கு திறமை உள்ள பல பேர், 1000 மடங்கு சப்போர்ட் உள்ள பல பேர் அவருடைய 1% பிஸ்னஸை கூட அடையலை சொல்லப்போனால். அதே மாதிரி தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலும் அவங்கள விட பல மடங்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, பெய்ட் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய, பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய யாராலையும் இவங்களை நெருங்க கூட முடியல. நிறைய பேரால் இன்னும் நெருங்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இவங்க 2 பேரும் மட்டும் வளர்ந்தாங்கன்னா, இவரும் அவரையும் ஒப்பிடுறதுக்கு காரணம் அந்தந்த துறைகளில் வளர்ச்சியினுடைய வேகத்தை, வளர்ச்சியினுடைய வீரியத்தை நான் சொல்கிறேன், மக்களை கவர்ந்த விஷயத்தை. 2 பேருமே ஒரு அப்பாவித்தனத்திலேருந்து ஒரு அதிகாரத்துக்கு, ஒரு நம்பர் 1 இடத்துக்கு வர்ற மாதிரியான நடை உடை பாவனைகளையும் ஹிஸ்ட்ரியும் கொண்டவர். இவங்க 4 பேருமே பெருசாக ஒரு ஆஃபீஸோ, ஒரு 5 பேர் அந்த வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல், ஒரு பெரிய ஆஃபீஸோ, ஒரு பெரிய டெக்கரேஷன்ஸோ, ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்ஸோ, முன் ஏற்பாடுகளோ எல்லாமே இருந்து செய்கிற மாதிரியே இருக்காது. ஒரு அப்பாவித்தனமான லுங்கிகள், டெய்லி நம்ம 4-5 பேரோட எப்படி பேசிகிட்டு இருப்போமோ அந்த மாதிரியான சமையல் வீடியோக்கள், மூஞ்சில் வந்து ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத சிரிப்பு, அதே மாதிரி பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாத நடவடிக்கைகள், மணியை வந்து எதிர்பார்க்குற மாதிரியே அவங்க இருக்காது அவங்களோட நடவடிக்கைகள்லாம். ஆரம்பத்தில் ஒரு அமௌண்ட்டுமே வராமல் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே பார்த்தோம்னா சர்வீஸ் பண்ணுற மாதிரி, அந்த அனாதை இல்லங்களுக்கு வந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி, இதுலேருந்து எவ்வளோ வந்தாலும் நான் இங்கே தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது, மணி வர அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அவங்களால உணர முடியும். அதே மாதிரி தான் ரஜினி சார் எப்படி வளர்ந்தார், அவரை விட அழகான, திறமையான, அறிவான பல பேர் இருந்தாலும் அவங்க எல்லாமே பல திறமைகளை வந்து வெளிக்காட்டினாலும், பாமர மக்களாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒருத்தர் படிப்படியாக வளரும் பொழுது அனைத்து மனிதனுமே எவ்வளோ பெரிய வளர்ந்த மனிதனாக இருந்தாலும் என்ன நினைக்கிறான்னா, தனக்கு மேலே பல கோடி பேர் இருக்க தான் நினைக்கிறான், தன்னை கீழே தான் நினச்சிக்கிறான். அம்பானியோட பையனாக இருந்தால் கூட பில்கேட்ஸோட குறிப்பிட்டு தன்னை கீழே தான் நினச்சிக்க வாய்ப்புகள் இருக்குது, இயல்பான மனநிலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே தனக்கு மேலே உள்ளவனோட வளரணும் அப்படிங்கிறது இயல்பான உளவியல் எண்ணம் இருக்குது. அந்த உளவியல் எண்ணத்தோட வெளிப்பாடு வந்து யார் கஷ்டப்படுறதா தான் கருதுகிறானோ அவன் முன்னேறினானா இவன் சந்தோஷப்படுறான், தானும் வளர்ந்துடுறான் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் ரஜினி சார் மாதிரி பேக்ரவுண்டில் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒருத்தர் வளர்கிறதுக்கு மனம் இடம் கொடுத்துச்சு, தூக்கி கொண்டாடினா. அவர் வளர்ந்தால் இவரே வளர்ந்துட்டாரே, நம்மளால் வளர முடியாதா அப்படிங்கிற எண்ணம் உள்ளே இருக்கும். ஆனால் அது வாழ்க்கைக்கு உதவாது, படுத்து தான் தூங்குவோம். ஆனால் அவங்கள வளர விட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் இவருடைய அப்பாவித்தனம், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறது, இதை அப்படியே சிவகார்த்திகேயனோட ஒப்பிடலாம். பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறது, ஒரு எளிமை, தன்னலமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையாக இருக்கோ இல்லையோ ஆனால் வெளிப்படுத்தக்கூடிய விதம் அதெல்லாம் தன்னலமின்மையோடு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனிதனுடைய உளவியலில் உள்ளே புகுந்து அப்படியே கொண்டாட வைக்குது. பார்க்கும் பொழுதே சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்து தன் கூடவே தொடர்ந்து பயணிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைபர் லெவல் அளவுக்கு போகுது. இது இங்கே மட்டும் இல்லை, உலக உளவியலே இதுதான். ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ளவனும் கூட இதே மாதிரி தான். தனக்கு கீழே உள்ளவனாக ஒருத்தனை கருதிட்டானா
அவன் எப்படி முன்னேறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எந்துவாக இருப்பான். அதனால தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் சன் டிவி, புதிய தலைமுறை இந்த மாதிரியான பெரிய பெரிய சேனல்ஸ், இந்தியா கிளிப்ஸ், பிஹைண்ட் வுட்ஸ்லாம் பார்க்குறத விட இந்த சேனலில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு ஒரு சில பேர் சர்வேவே சொல்கிறாங்க. இது அப்படியே தொடருமானா இன்னும் 5 வருடத்துக்கு தொடர வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பரிணாம வளர்ச்சி, அதாவது ஒரு புதிய யுக்தி, நியூ ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவாங்கள்ல. முன்னாடி தான் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், அதுக்கப்புறம் 20 வருஷம், கொஞ்ச நாளைக்கு 2000 முன்னாடி வரைக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஜென்ரேஷன் கேப் இருந்துச்சு. 2000க்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது. இந்த மாதிரி படிப்படியான வளர்ச்சியை, கீழேருந்து மேலே வரவங்களுடைய வளர்ச்சியை இன்னும் ஒரு 2 தலைமுறைகள், அப்படி இல்லைன்னா ஒரு தலைமுறைகள் இல்லை 2 தலைமுறைகள், ஒரு 5 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் வேறு ஒரு ட்ரெண்டு மாறும். சொல்லப்போனால் யூடியூப்பே இருக்குமா என்னன்னு தெரில. அதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் டெவலப் ஆகும். அதுலேயும் இவங்களுடைய திறமைகள் இதே மாதிரியான யுக்திகள் ஜெயிக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவங்க இதில் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதில் கால் தடம் பிடிச்சி அதற்கேற்ற மாதிரி அவங்க வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதன் கௌரி எப்படி வீழ்கிறாருன்னா, மதன் கௌரி இதோட அதை ஒப்பிட்டோம்னா, மதன் கௌரி ஆரம்பத்தில் எளிய மனிதனாக இருந்து ஏதோ லவ் ஃபெயிலியருக்கான வீடியோ போட்டு எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாமல் பெரிய எடிட்டிங்லாம் இல்லாமல் சாதாரணமாக போட ஆரம்பித்தார். அவர் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, பெரிய பெரிய சேனல்லாம் இருக்கானுங்க, அவனை விட ஒரு சின்ன பையன் வளர்றானே, நம்மளாலும் வளர்ந்துட முடியாது அப்படின்னு இவரை பார்த்து பல லட்சம் பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. ஆனால் யாராலையுமே தொடர முடியலை. இதுதான் ரஜினியோட ஒப்பிட்டேன், இந்த சேனலோட ஒப்பிட்டேன். இவங்களெல்லாம் பாராட்டுவாங்க, தான் வளரலாம் நினைப்பாங்க, ஆனால் தான் முனைப்பு செய்யும் பொழுது முடியாது. கடைசியில் நேரம்தான், காலம்தான் அப்படின்னு புலப்பிட்டு யாரை கொண்டாடினாங்களோ அவங்களே திட்டிட்டு வெளியில் வந்துடுவாங்க. வாயால் மட்டும்தான் பாராட்டுவாங்க, வாயால் மட்டும்தான் திட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உண்மையான உணர்வோடு செய்யணும்னா அவங்க பின்னாடி நிற்க வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ரஜினியோட அரசியலோட ஒப்பிடலாம். அவரை கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த எனர்ஜியோடையே இவங்கெல்லாம் தெளிகிறதுக்குள்ளேயே வந்திருந்தால் முதலமைச்சராக இருக்கலாம். கொஞ்சம் தூரம் தெளிய விட்டதுனால இதற்கு மேலே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் இவங்க தன்னுடைய சுய வாழ்க்கையில் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வெற்றி இவங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ இவர் வேறு நம்ம வேறடா, அவருக்கும் பெரிய சப்போர்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி சலிச்சு போய் ஒரு விதமான சமூக நீரோட்டத்தோடு கலந்து இவருமே எளிய மனித வடிவம் கொண்ட ஒரு உயர்ந்த மனிதனுடைய பிம்பமாக தன்னைத்தானே கருதி ஏமாற்றிக்கிட்டு மேலும் இவன் தாழ்வு மனப்பான்மையோட புதுசாக வரக்கூடிய இன்னொரு எளிய மனிதனை ஃபாலோ பண்ண போயிடுவான். இது வந்து இவங்கள்ட்ட உள்ள குறைபாடு கிடையாது, மனிதனுடைய ஒரு சோர்வுத்தன்மை. அவனுக்கு எப்போவுமே ஒருத்தனை ஒரு லெவலுக்கு வரைக்கும் வளர்த்து விட தான் ஆசை, அதற்கு மேலே வளர விடுறதுக்கு அவனுக்கு எப்போவுமே விரும்ப மாட்டான். புதுசாக ஒரு ஆளை தூக்கி அந்த லெவலுக்கு கொண்டு வருவான். அதே மாதிரி வந்து சேச்சுரேட் ஆகிட்டாள் மதன் கௌரிலாம். திரும்ப ஒரு புதிய ஜென்ரேஷனை கவர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி, குக்கிங் சேனலுடைய வளர்ச்சிக்கு மொழி தேவையில்லை. அதனால் இன்னொரு 5 வருஷத்தில் அவங்க சேச்சுரேட் ஆகிடுவாங்க. அதுக்குள்ளே வேறு ஒரு வடிவத்தை மாற்றணும், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு முக வடிவமைப்போட ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகுது இந்த மாதிரி இதில். அப்படிங்கிறத என்னால் கண்கூட பார்க்க முடியுது. வேறு என்ன சொல்லியிருந்தோம், மதன் கௌரியை பற்றி சொல்லியாச்சு இல்லை. அதுதான் காரணம். இதுதான், ஒரு மனிதன் தன்னை போலவே எளிமையாக ஒருத்தனை கருத்திட்டானா வளர்த்து விடுவான். வளர்ந்துட்ட பிறகு அவனை பெரிய ஆளாக பார்த்து தங்கிட்டேருந்து டிஸ்டன்ஸை எடுத்துக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கு அடுத்தது அவருடைய பிம்பங்கள் வந்தால் கூட ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருவான். என்னடா, ஏன்னா இவன் அவர் பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து தோற்றுருப்பான். இதுதான் இந்த வீடியோவினுடைய அடிநாதம். நன்றி, வணக்கம்.